சுவாமியே சரணம். இருமுடி கட்டி சபரிமலைக்கு கிளம்ப போறீங்கன்னா, சில விஷயங்கள ஃபாலோ பண்ணணும். முக்கியமா நம்ம வீட்டு வாசல்ல தேங்காய் எதுக்கு உடைக்கிறோன்ட்டு நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்தது. போற பாதை பார்த்தீங்கன்னா, கல்லும் முள்ளுமா இருக்கும். சபரிமலை யாத்திரை அவ்ளோ ஈஸி கிடையாது. நம்ம குடும்பத்தையும் தனியா விட்டுட்டு போறோம். ஸோ கடவுள் எப்பவுமே துணையா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த தேங்காயை உடைக்கிறது. அது ஏன்னா, இங்க உடைச்ச உடனே கருப்புசாமி நம்ம வீட்டு வாசல்ல காவலா இருப்பாரு. அவங்க யாத்திரைக்கு போயிட்டு வர வரைக்கும் வீட்ல இருக்கிற பெண்கள் ஒவ்வொருத்தவங்களும் பத்திரமா இருக்கிறதுக்காகவே ஒரு துணையா நிப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்புறமா நம்ம ஏரியால ஏதாவது ஒரு கோவில் இருக்கும். பிள்ளையார் கோவிலோ, முருகர் கோவிலோ, அங்க போயிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அவங்க கிட்டயும் ஒரு நன்றி சொல்லிட்டு யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணுங்க. கன்னி சுவாமியை முதல் தடவை போறீங்கன்னா குரூப்பா போறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சபரிமலை எப்படி இருக்கும், எப்படி போகணும்னு சில விஷயங்கள் தெரியாது. ஸோ அதுக்காகவே நிறைய பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண கூட இருப்பாங்க. லாங் வீடியோல டீட்டெயிலாக டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், செக் பண்ணுங்க. எங்க வீட்டில் இருக்க ஒவ்வொரு சுவாமிகளும் ரொம்ப திருப்தியா இருமுடி கட்டி சபரிமலை யாத்திரைக்கு ரெடி ஆயிட்டாங்க. சுவாமி சரணம்.